வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிஎம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டனர்? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர். மாணவர்களுக்கு கற்கும் திறன் இல்லை என்றாலும் பட்டம் வழங்கப்படுவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். திருக்குறளின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்கிடம் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை சிங்கப்பூரில் அமைப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டனர் என்ற விவரங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட தயாரா என அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூர் மண்டல அரசு கண் மருத்துவ இயல் நிலையம் மற்றும் அரசினர் கண் மருத்துவமனையில் 39வது கண் தான இருவார விழா மற்றும் கண்தானம் செய்த நல்ல உள்ளங்களை சிறப்பிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து வருகின்றது என்றும் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்ததை அடுத்து இதுவரை 249 பேர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டனர் என்ற விவரங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட தயாரா என அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என்றும் மாணவர்களுக்கு கற்கும் திறன் இல்லை என்றாலும் பட்டம் வழங்கப்படுவதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்துரையாடல் நடத்தினார். அதன் பின்னர் பேசிய அவர் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் குறைந்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் கஞ்சா மட்டுமின்றி ஹெராயின், பெத்தமெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது என்றும் இதனால் தமிழகத்தில் மாணவர்களின் கல்வி கற்கும் திறனும் குறைந்து விட்டதாகவும் கற்கும் திறன் இல்லை என்றாலும் பட்டம் வழங்கப்படுவதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் உலகமே மிரண்ட, மனித சமுதாயமே அரண்ட, யாரும் கேட்டிராத கொரோனா என்ற கொடிய அரக்கனை எதிர்த்து தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து போராடிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நடுரோட்டில் விட்டது திமுக அரசு என்றும் மக்கள் நலன் காக்கும் மருத்துவத்துறையை பாழாக்கியதுதான் இந்த விடியா திமுகவின் 40 மாத கால சாதனை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விடியா திமுக அரசு தமிழகத்தில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னையை அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி வைக்கப்பட்ட வடசென்னை அனல் மின் நிலையம் 6 மாதங்களாகியும் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றும்
வடசென்னை அனல் மின் நிலையம் 3 அதன் முழு திறனை அடைந்திருந்தால் இதுவரை 600 கோடி யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கும் என்றும், ஆனால் இதுவரை 68 கோடி யூனிட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்திருப்பதாக கூறப்படுகின்றது எனவும், தமிழ்நாட்டில் புத்தாண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்களில் 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய சராசரியாக ரூபாய் 3 முதல் 4 மட்டுமே செலவாகிறது. ஆனால் வடசென்னை அனல் மின் நிலையத்தின் திட்ட மதிப்பீடு 2 மடங்கிற்கு மேலாகிவிட்டதால் 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ரூபாய் 6க்கும் கூடுதலாக செலவாகிறது என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக அரசும் மின்சார வாரியமும் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் பலருக்கு காயமும் ஒருவருக்கு மண்டையும் உடைந்தது. கேரளாவில் அமைச்சர்கள், அரசியல் தலைவர்களின் செல்போன்கள் ஓட்டு கேட்கப்படுவதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அன்வர் குற்றம் சாட்டினார். இவரது புகாரை தொடர்ந்து கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்போது தலைமை செயலகம் நோக்கி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக செல்ல முயன்றனர். இவர்களை தடுக்கும் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலருக்கு காயம் ஏற்பட்டது, ஒருவருக்கு மண்டை உடைந்தது. அடுத்து நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக தோல்வியை சந்திக்கும் என்று சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமையகத்தில் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடந்து முடிந்த தேர்தல்களில் பாஜகவிற்கு தமிழக மக்கள் தோல்வியை மட்டுமே கொடுக்கவில்லை, திமுக கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை கொடுத்த தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை மாநிலம் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு சிறப்பு உரிமைகளும் மறுக்கப்பட்டன எனவும், பாஜக அரசு பின்பற்றும் காஷ்மீர் கொள்கை படு தோல்வியை கண்டுள்ளது எனவும், அடுத்து நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக தோல்வியை சந்திக்கும் என்றும் டி. ராஜா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்திப்பின் போது கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன், துணை செயலாளர்கள் பெரியசாமி, வீரபாண்டியன், நிர்வாகிகள் ரவிச்சந்திரநாத், சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வீழ்ச்சியினுடைய ஒரு தொடக்கம் என்று எடுத்துக்கொண்டால், வர இருக்கிற தேர்தல்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கிறது என்பது இன்றைக்கு யதார்த்த நிலைமை. ஹரியானா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது, சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள். இந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திப்பது என்பது உறுதியாக தெரிகிறது. மும்பையில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் தூத்துக்குடி கடல் பகுதியில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதில் பலர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை சாகர் கவாச் கடல் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி தூத்துக்குடி துறைமுக பகுதிக்குள் கடலோர பாதுகாப்பு படையை சேர்ந்த 3 பேர் தீவிரவாதிகளை போன்று நுழைந்தனர். இதேபோன்று 4 காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான வஜ்ரா கப்பல் மற்றும் மீன்பிடி துறைமுகத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவதை போன்று நுழைந்தனர். படகு மூலம் துறைமுக கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்த 7 பேரையும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் அவர்களை பழைய துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வரும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நெய்வேலி NLC இந்திய நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் மனிதவள இயக்குநரை சந்தித்து பாட்டாளி தொழிற்சங்கத்தின் பேரவையினர் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி தலைமையில்
தொழிற்சங்க பேரவையினர் NLC சேர்மன் பிரசன்னகுமார், மனிதவள இயக்குனர் சமீர் சௌரு ஆகியோரிடம் மனு அளித்தனர். மனுவில் என்கோசோ தொழிலாளராக இருக்கின்ற அனைவரும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஒப்பந்த தொழிலாளராக இருக்கின்ற அனைவரையும் இன்க்ளூசிவ் தொழிலாளராக பணி மாற்றம் செய்ய வேண்டும், அனைவருக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் வரை மாத ஊதியம் ரூபாய் 50,000 வழங்க வேண்டும், வீடு நிலம் அளித்தவர்களுக்கு நிரந்தரப்படுத்துவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் மாநில பேரவை செயலாளர் ராமமுத்துக்குமார், மாநில பொருளாளர் சேகர், பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகன், பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் பிறந்த 7 நாட்களே ஆன குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஆம்புலன்ஸ் மூலம் 2.5 மணி நேரத்தில் கோவைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 7 நாட்களான குழந்தைக்கு பிறவியிலேயே இருதய குறைபாடு இருந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இந்நிலையில் கோவை தனியார் மருத்துவமனையில் நவீன இயந்திர வசதிகள் உள்ளதால் குழந்தையை திருச்சியில் இருந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்காத வகையில் ஆம்புலன்ஸ் மூலம் காவல்துறை உதவியுடன் கோவையை நோக்கி செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸ் தங்கு தடையின்றி செல்வதற்காக சாலை முழுவதும் கிரீன் காரிடார் ஏற்படுத்தப்பட்டது. இதனால் 2.5 மணி நேரத்தில் குழந்தை பாதுகாப்பாக கோவை மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது. அதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை எனவும், அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகும் என்பதால் அவற்றுக்கு மாற்றாக தமிழ்நாட்டிலேயே அணைகளை கட்ட திட்டமிட வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்க கூடியது எனவும், சினிமா துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் பாலியல் துன்புறுத்தல் நடக்கின்றது, பெண்களை தவறாக பயன்படுத்தும் மனப்பான்மை மாற வேண்டும் எனவும், பசுத்தோல் போர்த்திய புலிகள் போல பெரிய மனிதர் போர்வையில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகும் என்பதால் அவற்றுக்கு மாற்றாக தமிழ்நாட்டிலேயே அணைகளை கட்ட திட்டமிட வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதனால் இன்னைக்கு அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் அவர்கள் நல்லபடியாக அவர் பயணத்தை முடித்து வரட்டும். ஆனால் வரும்போது எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, சிலைகளிடம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இது வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நேற்று சிவகுமார் அவர்கள் சென்னைக்கு உதயாநிதியை சந்தித்து மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நமது விவசாய பெருமக்கள் அண்ணன் பாண்டியன் தலைமையில் முந்தானேத்து என்னை சந்தித்தாங்க. அப்போது அவங்க எல்லோரும் கேட்டுக்கொள்வது மேகதாதுவில் அணை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். அது மட்டும் கிடையாது, முன்ன ஏற்கனவே நம்ம திட்டமிட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்ம அணைகளை அமைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தின் விவசாயம் காக்கப்படும். எனவே நிச்சயமாக மேகதாது அணை வருவதனால தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் நம்ம விவசாய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, விழா காலங்களில் ஆட்கள் பற்றாக்குறை என கூறி பால் உற்பத்தியை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யும் இடம் மற்றும் நெய், ஐஸ்கிரீம், பால் பவுடர் உற்பத்தி செய்யும் இடங்களையும் ஆய்வு செய்தார். மேலும் உடைந்த ட்ரேக்களில் பால் பாக்கெட்டுகளை அனுப்பக்கூடாது எனவும் அவைகளை மாற்றித்தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் விழா காலங்களில் ஆட்கள் பற்றாக்குறை என கூறி பால் உற்பத்தியை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது ஆவின் நிர்வாகத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்.
குன்றத்தூர் ஒன்றியம் மணிமங்கலம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மணிமங்கலம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் புதிய கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மணந்தபுரம் கே. பழனி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் பங்கேற்று உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஓரத்தூர் சுந்தர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மலைப்பட்டு பத்மநாபன், சாலமங்கலம் கலா ராஜமாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தெரிவிக்கையில், கடந்த 2008ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து கன்னியாகுமரியில் கடலோர காவல்படையினர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். மும்பையில் கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் நுழைந்து கடந்த 2008ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து ஆண்டுதோறும் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாட்டில் கடலோர காவல்படை, மரைன் காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கியூ பிரிவு, மத்திய மாநில உளவுப்படை ஆகிய பிரிவினர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சர்வதேச கடல் பகுதிகளை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியம் முதல் நீரோடி வரை உள்ள கடல் பகுதிகளில் ஆழ்கடலில் அடையாளம் தெரியாத நம்பர் இல்லாத விசைப்படகுகள் வந்தால் அதை சோதனை செய்யவும் கடலோர காவல் படையினர் சாகர் வாட்ச் என்ற நவீன படகுகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இரவு கடலில் ரோந்து பணிகள் இருக்கும் என கடலோர காவல்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரக்கோணம் நகரம் வளர்ச்சியடைய இரட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும், தவறினால் தென்னக ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து நவம்பர் 17ஆம் தேதி அதிமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எதிர்க்கட்சி துணை கொறடா சு. ரவி தெரிவித்துள்ளார். அரக்கோணம் இரட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதையில் கழிவு நீரும் சேரும் சகதியும் மழை நீரும் தேங்கியுள்ளதை அப்புறப்படுத்தாத நகராட்சி நிர்வாகத்தையும், இதனை கண்டு கொள்ளாத தென்னக ரயில்வே மற்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் எதிரே அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் விஜயன், செல்வம், பிரகாஷ், பழனி, ஸ்ரீயாம், ராகு, வழக்கறிஞர்கள் ஆறுமுகம், பிரகதீஸ்வரன், ஹரிஹரன் உட்பட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி துணை கொறடா சு. ரவி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எல்லா கனரக லாரிகளும் பேருந்துகளும் போனாதான் இந்த நகரம் வளர்ச்சி அடையும். அதனால் இந்த இரட்டைக்கண் வாராபதியை உடனடியாக அகற்றி பெரிய அளவில் திருவண்ணூர், இந்த திருநின்றவூரில், பெரம்பூர், வெளிவாக்கத்துலலாம் இருக்குது. ஆக பஸ்ஸுக்கெல்லாம் தாராளமாக போய் வரத்துக்கு இரட்டைக்கண் வாராபதியை சீரமைத்து எங்களுக்கு இந்த நகர மக்களுக்கு கொடுக்கணும் என்று தான் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இதை இன்றைக்கி உடனடியாக இந்த ரயில்வே நிர்வாகம் செய்யணும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய அனுமதி பெற்று நாங்கள் நவம்பர் 17ஆம் தேதி நிச்சயமாக ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவோம். ஆகவே இந்த போராட்டம் தொடரும். இந்த இரட்டைக்கண் வாராபதியை இடித்துவிட்டு புதிய இரட்டைக்கண் வாராபதியை கட்டி மக்கள் போக்குவரத்துக்கும் பஸ்ஸெலாம் போக்குவரத்துக்கும் எங்களுக்கு நல்ல வசதி செய்து கொடுக்கின்ற வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து போராட்டம் நடத்தும். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் ஆண்டிற்கு 2 படங்களில் நடித்து படத்தை வெளியிட வேண்டும் என ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்தனர். கோட் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து காலையில் இருந்து ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களும் உற்சாகத்துடன் படம் பார்க்க திரையரங்கிற்கு வந்தனர். படம் முடிந்தவுடன் வெளியே வந்த ரசிகர்கள் விஜயின் கோட் படம் மிகவும் அருமையாக இருந்ததாக தெரிவித்தனர். மேலும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் தொடர்ந்து ஆண்டுக்கு 2 படமாவது நடித்து வெளிவர வேண்டும் என்றும் ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்தனர்.
சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை 153வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரூரில் சோழிய வேளாளர் சங்கத்தினர் சிதம்பரனாரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கப்பலோட்டிய தமிழன், சுதந்திர போராட்ட வீரர், செக்கெழுத்து செம்மல் என்ற பெயர்களுக்கு சொந்தக்காரனான வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடினார். அவரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் அவரது தியாகத்தை போற்றி அவருக்கு புகழ் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கரூர் தாந்தோணி மலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள வ.உ. சிதம்பரனார் திருவுருவ சிலைக்கு சோழிய வேளாளர் சங்கம் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவசாமி தலைமையில் சங்கத்தினர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து கோஷம் எழுப்பினர். இதில் சோழிய வேளாளர் சங்கத்தின் இளைஞரணி மாவட்ட தலைவர் பெரியசாமி, மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சின்னையன், வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு வீர வணக்கம் செலுத்தினர். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் 30வது தேசிய கண் தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய அளவில் கண் மருத்துவமனைகளுக்கு அதனை சார்ந்த கண் வங்கிகளும் கண் தான விழிப்புணர்வு வாரமாக கடைபிடித்து வருகின்றது. அதன்படி நாகர்கோவிலில் உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து மருத்துவமனை முன்பு மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் தான விழிப்புணர்வு மனித சங்கிலியை நடத்தினர். நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா, நாகர்கோவில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் ராம்குமார், கோபால் சுரேந்திரன், மருத்துவ சேவைகளில் கிம்ஸ் ஹெல்த் தலைவர் ஆதர்ஷ் வித்யா கேந்திரா பள்ளி மற்றும் ஸ்ரீ ஐயப்பா கல்லூரியின் மகளிர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேலாளர் வெங்கடேஷ் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் வ.உ.சியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி, கடம்பூர் ராஜு, மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் விஜயபாண்டியன், மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் 2 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய ஒருங்கிணைந்த புதிய நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இங்கு உரிமையில் நீதிபதி பணியிடம் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்து வருகின்றது. மேலும் நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. இதனால் முக்கிய வழக்குகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இலவச சட்ட உதவி மையத்திற்கு கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இதுவரை புதுச்சேரி அரசு அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதனை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காரைக்கால் நீதிமன்றத்தை புறக்கணித்து காரைக்கால் மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் பாஸ்கரன் தலைமையில் வழக்கறிஞர்கள் 2 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு பணிக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்குகள் மேலும் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட முன்சிப் நீதிபதியும் மாவட்ட கூடுதல் முன்சிப் நீதிபதியும் பணி நியமிக்கப்படாமல் அந்த நீதிமன்றங்களில் வழக்கு மிக அதிக அளவில் தேங்கியுள்ளன. இந்த நீதிபதி பணியிடங்கள் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக காலியாக உள்ளதால் பொதுமக்களும் வழக்காடிகளும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். அது மட்டுமின்றி நீதிமன்றத்திலே கூடுதலாக இலவச சட்ட உதவி மையத்துக்காக தனியாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அப்படியே நிலுவையில் உள்ளது. அதற்கான அடுத்த கட்ட முயற்சி செய்வதற்கும் மேலும் காரைக்கால் நீதிமன்றத்தில் முக்கியமாக
நீதிமன்ற பணியாளர்கள் ஊழியர்கள் மிக மிக குறைந்த அளவில் உள்ளதால் நீதிமன்ற பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவர்களது வாகனத்தை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு போதுமான இடவசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இது போன்ற இந்த காரணங்களை முன்னிட்டு கடந்த வழக்கறிஞர் சங்க பொதுக்கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி ஏகோபித்த தீர்மானத்தின் உளுந்தூர்பேட்டை அருகே களமருதூரில் திமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் மேற்கு ஒன்றியத்தில் ஒன்றிய கழக செயலாளர் KV முருகன் தலைமையில் களமருதூரில் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு திமுக உறுப்பினர் அட்டையை வழங்கினார். இதில் திருநாவலூர் ஒன்றிய சேர்மன் சாந்தி இளங்கோவன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டனர். குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்து நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள ஜோதி நிதி உதவிப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் கலை திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் கோமதி, யுவராணி ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி மற்றும் இந்திய திருநாட்டிற்காக விடுதலை போராளிகளின் வரலாறு, காந்தி, பாரதி உள்ளிட்டோர்களின் வரலாறு குறித்து மாணவர்கள் பேசினர். அதன் பின்னர் மாணவ மாணவிகள் தேச தலைவர்களின் வேடமணிந்து தத்ரூபமாக நடித்து காட்டினர். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக செயலாளர் சேகர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதேபோல் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தனர். தேசிய ஆசிரியர் தினம் மற்றும் வ.உ.சி. பிறந்தநாளை முன்னிட்டு பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அமைப்பின் சார்பில் கண்வழி தானம் வழங்குவதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆசிரியர் தினம் மற்றும் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் கண் தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழனி நகர் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கண்வழி தான பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று கண்வழி தானம் குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். பேரணியை தொடர்ந்து அடிவாரம் தனியார் திருமண மண்டபத்தில் கண்வழி தானம் முகாம் நடைபெற்றது. முகாமில் 1000 பேர் கலந்து கொண்டு கண்வழி தானம் செய்தனர். கண்வழி தானம் செய்தவர்களுக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கும் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார், நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையை சேர்ந்த ரமேஷ், மாரிமுத்து உட்பட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆரணி அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஜங்காளி விக்னேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பகுதியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஜங்காளி விக்னேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி சிவாச்சாரிகள் அக்னிகுண்டம் அமைத்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்விகள் நடத்தினர். அதன் பின்னர் புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்களுடன் கோபுரத்தின் கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரியார்கள் சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான DJ கோவிந்தராஜனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவில் ஒன்றிய செயலாளர்கள் முனிபாலன், ஜான் பொன்னுசாமி, மாவட்ட பொருளாளர் ரமேஷ், ஆரணி நகர செயலாளர் முத்து, பொருளாளர் கரிகாலன், திமுக நிர்வாகி ராஜேந்திரன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஜங்காளி விக்னேஸ்வரரை வழிபட்டனர். விருதாச்சலத்தில் மணிமுத்தாறு அருகே உள்ள சித்த விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் திருமுது குன்றத்து ஈசன் திருக்கோவிலின் ஈசானி மூலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு பட்ட ஆற்றங்கரை சித்தி விநாயகர் பெருமான் திருக்கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது.
விழாவின் முன்னதாக 3ஆம் தேதியில் இருந்து யாகசாலை அமைக்கப்பட்டு 3 கால பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சந்திரன், மாலா, பழனி அம்மாள் மற்றும் சந்தோஷ்குமார், சப்னா, வினோத்குமார், சபிதா, கௌதம், பாலாஜி குருக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தி விநாயக பெருமானை வழிபட்டனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டனர்? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர். மாணவர்களுக்கு கற்கும் திறன் இல்லை என்றாலும் பட்டம் வழங்கப்படுவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.